பஞ்சமா பாதகங்கள் அது ஒன்று அப்படின்றாரு. அதாவது சினிமாவை பற்றி நீங்கள் குடஞ்சி எடுத்து படித்தா கூட எங்கேயுமே அவருக்கு அதை பற்றியான ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. ஏன்னா ஒரு இடத்துல சொல்கிறாரு, இப்போ நான் எப்போவாக தான் போய் சினிமா பார்ப்பேன், நான் தேட்டருக்கு போயிருந்தேன். ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும், ஏன்னா அது ஒரு ஏழை எளிய மக்கள், ஒரு ஏழை குடும்பத்தை வச்சுருக்கு அப்படின்னு. இப்போ நான் போய் பார்த்தேன். ஆனால் அங்கே பார்த்தோன்னே நான் அதிர்ச்சி ஆகிட்டேன். என்னன்னா அந்த ஹீரோவுடைய தங்கச்சி அவ்வளோ வறுமையிலே இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு டான்ஸ் ஆடுறா அப்படிங்கிறது. அப்போ நான் மக்களை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நான் நினச்சேன், அதாவது இந்த மாதிரி ஏழை மக்கள் ஒரு ஏழை பொண்ணை ஒரு ஏழை பொண்ணை பார்த்தா அவள் என்ன நினைப்பாள், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு தான் நார்மல் போல் இருக்குது அப்படின்னு. அதாவது ஒரு அதை படிக்கையில் நமக்கு தெரியுது. அதாவது அந்த ஒரு இதில் கூட போயிட்டு என்ன சொல்கிறது, சினிமாவை பார்க்காம சினிமா பார்க்குற மக்களை பார்த்துட்ருக்கேன் அந்த தேட்டரில் கூட போயிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய அதில் விஷயங்கள் இருக்குது. அது ஒரு முக்கியமான கட்டுரையாக நான் நினைக்கிறேன். அப்போது அது சார்ந்து இதெல்லாம் எண்ணங்கள் ஓடிட்டுருக்கையில் எனக்கு ஒரு இது என்ன வந்ததுன்னா நான் 2013-14 இருக்கும். அப்போ இங்கே டொரண்டோ வந்திருக்கையில் கருணாஸ் கூட நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நான் பெயிண்டிங் அண்ட் சினிமா பற்றி பேசுகிறேன். அவர் மார்க்குடைய மாணவர் அப்படிங்கிறதுனால அப்போ நான் சொன்னேன், பெயிண்டிங் சினிமா ஒரு பெரிய அளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு. இப்போ எதை வச்சு நீ அப்படி சொல்கிற அப்படின்னு. அப்போ நான் என்ன நான் எதை வச்சு அதை சொன்னேன் அப்படின்னா, எனக்கு சில பெரிய குருநாதர்கள் இருந்தாங்க. மணிக்கோல், குமாரசாமி, இவங்கெல்லாம் எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க. அப்போது மணிக்கோலே பெயிண்டிங் ரெஃபரன்ஸாக வச்சு தான் எல்லாத்தையும் பேசுவார், பெயிண்டிங். அப்போது நான் சொன்னேன், பெயிண்டிங் இல்லாமல் சினிமா கிடையாது. அப்போ அவருடைய குரு அப்படின்னு அவர் சொல்கிறது பிரஸ்ஸானை சொல்லுவார் அப்படின்னு நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ கருணாஸ் சொன்னார், நீ பிரஸ்ஸான் பற்றி ஒன்று எழுது தாகிடுக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ பிரசாந்த் பற்றி எழுதணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக என் மனசில் இருந்தது. நான் அங்கங்கே நிறைய பதிவு பண்ணியிருக்கேன், நிழல், படப்பெட்டி, படச்சுருள் எல்லாத்துலையும். ஆனால் ஒரு கட்டுரையாக, அதாவது அவரை ஒரு காத்திரமாக அதை எழுதணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. இப்போது கொஞ்சம் மாதத்துக்கு முன்னால் அதை எழுதலாம் அப்படின்னு நான் எழுதினேன் தாய் வீட்டில். தாய் வீட்டில் எதுக்கு மெயினாக எழுதலாம்னு நினச்சேன்னா, அது ஆன்லைனில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் போய் சேரும், நிறையா இளம் மாணவர்கள் படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதில் எழுது. ஸோ பிரஸ்ஸான் இன்றைக்கி எதுக்கு முக்கியம் அப்படின்னா, இப்போ இந்த வாரம் நீங்கள் நியூஸை பார்க்கலாம், தமிழ்நாட்டில் என்ன நடக்குது. இப்போது திருப்பரங்குன்றத்தில் இந்த டிசம்பர் 3 அன்னைக்கு கார்த்திகை தீபம் வைக்கணும். அப்போது தொடர்ந்து குன்றுக்கு மேலே பிள்ளையார் கோயில் இருக்குது, அங்கே தான் தீபத்தை ஏற்றுவாங்க. ஆனால் போகிற வழியில் ஒரு தர்கா இருக்குது, அதுவும் தொன்று தொட்டு இருக்குது. பாபர் மஸ்ஜித் மாதிரி அதுவும் பல நூறாண்டுகளாக. அப்போ அங்கே போகிற வழியில் ஒரு மைல்கல் மாதிரி ஒரு இது இருக்குது, இந்த பிரிட்டிஷார்ஸ் கல் நட்டது. அங்கே இப்போ ஏற்றணும் தீபத்தை. ஏன்னா மலை உச்சியில் பிள்ளையார் கோயிலில் தான் ஏற்றுவாங்க இருக்கும். இப்போ இதை ஏற்றணும், அது ஒரு பெரிய பிரச்சனை உண்டாயிடுச்சு. அப்போ அது சார்ந்து இப்போ தொடர்ந்து அங்கே விவாதங்கள் நடக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா ரிலீஜனை விட்டு நம்ம ஓடணும்னு நினச்சா கூட அது விடாமல் தொடரும். அதை நீங்கள் பல விதமாக அணுகலாம். அதாவது ஒன்று ஒரு மார்க்சிஸ்ட் ஆங்கிளில் நம்ம பேசலாம், இட் இஸ் ஓபியம் ஆஃப் தி மாஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா, எப்படி ரிலீஜனை அட்ரஸ் பண்ணுறது, அது இன்றைக்கி தற்காலத்தில் ஒரு பெரிய இதுவாக இருக்குது. எல்லாம் இப்போது ஒரு இந்த சோஷியல் மீடியாலாம் வந்தவுடனே எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா, நிறைய ஒரு காமன் வாய்ஸஸ்க்கு இடம் கிடைக்கும். அப்போ எல்லாம் மாறும் உலகம் அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லாமல் எல்லாம் வலதுசாரியாக தான் மாறிடுச்சு. நம்ம பார்த்தோம்னா அது இந்தியாவாக இருக்கலாம், அல்லது யூஎஸ்ஸாக இருக்கலாம், அல்லது யூரோப்பாக இருக்கலாம், இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த தருணத்தில் இந்த புக்கு வந்தது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரஸ்ஸானும் சரி, பூனோலும் சரி, ஓதுவும் சரி, அதாவது அவங்களுடைய கலைக்கு மையத்தில் ஒரு ரிலீஜன்கிற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. அது ஒரு ரிலீஜன் ஒரு ஸ்தாபனம் ஆனதுக்கப்புறம் அது உள்ள அரசியலில் அவங்களுக்கு ஈர்ப்பு இல்லை. அதை பற்றி அவங்க கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஆனால்
அந்த ஒரு ரிலீஜனுக்கு மையமாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீகம் அது என்ன, அதை பற்றியான தேடல். அதாவது நம்ம பிரசானுடைய எல்லா மதங்களுமே நம்ம வந்து அதில் எடுக்கலாம். அதாவது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து அருள் அப்படின்றது வந்து உலகத்திலிருந்து மறையல, அது வந்து அது என்ன பேராலும் போதும். அதாவது வந்து ஒரு அருளை நோக்கிய ஒரு தேடல் தான் வந்து நம்ம வாழ வைக்கிறது அப்படின்னு. அதாவது வந்து இப்போ நம்ம ஒரு சமத்துவம் நினைக்கிறோம், அல்லது வந்து ஒரு வறுமை இல்லாத உலகம் இருக்கணும், அல்லது எல்லாத்தையும் வந்து ஒன்றிணைத்து ஒரு இன்பூர்வமான உலகம் இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அருள்ங்கிறது ஒன்று தேவைப்படுது. ஸோ அவர் வந்து அதை எப்படி கொண்டு வராரு அப்படின்னா, இப்போ அவருடைய பிக் பாக்கெட்னு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு படம். அதில் வந்து எப்படின்னா பிரசாந்த் வந்து அந்த பிக் பாக்கெட் அடிக்கிறதே ஒரு கலையாக அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அதில் கட் பண்ணுற ஷார்ட்டெல்லாம் அந்த கையை நளினம், அவன் அந்த பாக்கெட்டில் கையை விடுறது, பாக்கெட் எடுக்கிறது. இதையெல்லாம் அந்த படமே வந்து அதோட மைய ஃபோக்கஸே வந்து அந்த ஒரு பதற்ற சூழல். ஒரு ட்ரெயினில் எல்லாரும் இருப்பாங்க, நடந்துட்டு அவங்க கொஞ்சம் தூரம் தான் டைம் கிடைக்குது, சில கணங்கள், அதுக்குள்ள அவனோட கையுடைய அந்த வேலைப்பாடுகள் இதெல்லாம் இவ்வளவு கிளாடியாக இருப்பான். கடைசியில் ஜெயிலில் இருப்பான். அப்போ வந்து அவன் காதலி அவனை பார்க்க வருவான். அப்போ அவன் சொல்லுவான், உன்னை அடையிறதுக்கு நான் எவ்வளோ விசித்திரமான பாதைகள்லாம் போக வேண்டியிருந்தது. அப்போ வந்து அதாவது ஒரு அவ்வளவு, அதாவது நம்ம ஒரு ஈவில் நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் கூட ஒரு அன்பு, ஒரு காதலுக்கான இயக்கம் அப்படிங்கிறத கூட மேலே போய் அவர் அந்த கண்ட்ரி ஆஃப் த டெய்லி ப்ளீஸில் வந்து முடிப்பார், ஆல் இஸ் கிரேஸ் அப்படின்னு முடிப்பார். அது ரொம்ப ஒரு, அதாவது அதனால தான் வந்து பல டைரக்டர்ஸ் சே, அதாவது எல்லோருக்கும் ஆசான்னா பிரசான். பிரசானுடைய என்னன்னா ஒன்று உருவம், இன்னொன்று உள்ளடக்கம். அது ரெண்டுமே அமையிறது வந்து சினிமாவில் வந்து ரொம்ப ரேர். அதாவது ஒரு விஷயம் இருக்கு, அது ஒரு மறைஞ்சு இருக்கு. அதாவது அவருடைய இதுதான் அருள் இருக்கு, ஆனால் அது எங்கேயோ இங்கே இருக்கு கதவுக்கு வெளியில. ஆனால் அதை நான் தொட்டு ஈஸியாக வந்து பிடிச்சிட முடியும். ஆனால் அது இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அதுதான் என்னை வழி நடத்திட்டு. நான் இங்கே ஒரு சின்ன ஒரு இதை இங்கே சொல்ல வருவேன். அதாவது கொஞ்சம் தண்ணி இருப்பான். அதாவது நான் வந்து சத்யஜித்ரே வந்து 1981 மெட்ராஸில் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து, அப்போ வந்து நாங்கள்லாம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவராக இருந்தோம். அப்போது அந்த படங்கள் வந்து அபிராமி தேட்டரில் போடுவாங்க. மதியம் வந்து தாஜ் கவர்மெண்டில் வந்து இவங்களுக்கு சாப்பாடு இருக்கும். அப்போது நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து வெளியில் சாப்பிட்டு அந்த லாபியில் போய் உட்காந்துருப்போம். ஏன்னா சத்யஜித்ரே வந்து அவர் ஒரு செயின் ஸ்மோக்கர். சாப்பிட்ட உடனே வெளியில் வந்து ஒரு அந்த காலத்து அந்த ரிஜென்ட் ஸ்மோக் பண்ணிட்டு பேசிகிட்டு இருப்பார். அப்போது என்னென்னா அங்கே ஒரு அடிக்கடி என்ன இருக்குன்னா, எங்களை மாதிரியே பத்திரிக்கையாளரும் யங் பத்திரிக்கையாளரும் ஒரு ரேட்டை பேசணும்னு வந்து உட்காந்துருப்பாங்க. அவர் அவங்ககிட்டலாம் பேசிட்டு ஒரு 5-10 நிமிஷம் எங்களை பார்த்து கையாகி அசைப்பார், மாணவர்களை பார்த்து. அப்போது எனக்கு ஒரு நாள் சான்ஸ் கிடைச்சது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போது 20 படங்கள் 21 காலங்கள் எடுத்திருக்கீங்க. இவ்வளோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆர்ட் ஃபில்ம் மேக்கர் வந்து படம் எடுக்கிறது வந்து ரொம்ப நினைக்க முடியாது. அதாவது மணிக்கோல்லாம் எடுத்தாருன்னா 5-6-7 வருஷத்துக்கு ஒரு படம் எடுப்பாங்க. அதெல்லாம் செய்ய முடியும் ஒரு ஆர்ட் ஃபில்ம். நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னாங்க, உனக்கு யார் சொன்னது நான் வந்து ஆர்ட் ஃபில்ம் மேக்கர்? உனக்கு ஃபுல்லாக ஒரு நிபந்தனை. அப்போ அவர் தான் சொன்னார், நான் வந்து உங்களை மாதிரி ஃபில்ம் இன்ஸ்டியூட் மாணவன் இல்லை. அதாவது கவர்மெண்ட் பணத்துலேயே படித்து அப்புறம் கவர்மெண்ட்கிட்டேயே வந்து NOTC போய் பணத்தை வாங்கி, நான் வந்து எப்போவுமே வந்து பெங்காலில் எனக்கு ஒரு சின்ன மார்க்கெட் இருக்குது, பட் அதுலேருந்து என்ன பணம் வரும்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து என்னுடைய படங்களை பண்ணுறேன். ஸோ அதனால் என்னால் கண்டினியூஸாக பண்ண முடியுது அப்படி. அப்புறம் நான் வந்து என்னையே பார்த்துட்டு இருந்தார். அப்போ நான் திருப்பி ஒரு நமக்கு கேள்வி கேட்கலாம், முதல்ல கேள்வி கேட்கலாம். பட் உங்களுடைய அந்த சூக்ஷ்மம் என்ன? படங்கள் எடுக்கிறீங்க, பட் அந்த படங்களுக்குள்ளே எப்படி ஒன்று அப்படின்னு அப்பா தான் சொன்னார். அதுக்கு மந்திரம்னு ஒன்று கிடையாது. அப்புறம் ரொம்ப பாஸ்கப்புறம் சொன்னார், when you do something good, there will be enough good people in the world to watch.
அது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ரேட்டை வந்து அது வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒன்று. ஏன்னா அது ஒரு புத்திஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு. அதாவது நல்லதாகவும் நீங்கள் நினைச்சு செய்வது நல்ல மக்கள் இருப்பாங்க, அதை பார்க்கறதுக்கு அதை நம்பி நீ செயல்படலாம். அப்புறம் அதான் சொன்னார், நல்லது என்னதுங்கிறது வந்து உனக்கே தெரியும், உன்னுடைய கான்சியஸ்னஸே சொல்லும். நல்லதுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் உன்னை கைட் பண்ணிட்டு சரி, அது உனக்கு உள்ளே இருக்குது. பட் அது ஒரு மறைஞ்சிருக்கு. சரி, அது இல்லைன்னே நம்ம வந்து இல்லைன்னு சொல்லிட முடியாது, அது இல்லவே இல்லை. அப்போ இது வந்து இன்னைக்கு அடர்த்தியாக வந்து ஸ்தாபனங்கள், போலிச்சாமியார்கள், மடங்கள், அது இதுன்னு ஆகி ஒரு பயங்கரமான இதுக்கு நடுவில் அந்த ஃபார்மகான் அப்படின்னு வந்து அதோடைய நம்ம எட்டிமாலஜி பார்த்தோம்னா அதுவே விஷம், அதுவே மருந்தா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயம். ஸோ இதில் என்னென்னா குருவல் வந்து டோட்டலாக அதை கிண்டல் பண்ணுறாரு. இந்த ஸ்தாபனமயமான ரிலீஜன், உதாரணத்துக்கு விருதியானான்னு அவருடைய படம், அதில் வந்து ஒரு பெண் வந்து ஒரு தூய கத்தோலிக்க, அவள் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நமக்கு கிறிஸ்துவின் வழியில் செல்லணும் அப்படின்னு எல்லா பிச்சைக்காரங்க, முடியாதவங்க எல்லாரையும் கூட்டு வச்சு சாப்பாடை போட்டு கடைசியில் அவங்களே அவளை கிண்டல் பண்ணி அந்த லாஸ்ட் சப்பர் மாதிரி இது அவர் வந்து இந்த மாதிரி அதாவது ஒரு எள்ளல் நெய்யாண்டி கேலி அவர் அதாவது பிரசாந்த்க்கு டோட்டலாக இன்னொரு இதில் ஏங்கரும். அதாவது குருவல் வந்து அவர் கேத்தலிக்காக பிறந்ததுனால கிறிஸ்டியானிட்டி அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் அது வந்து இன்னைக்குள்ள இந்துசத்துக்கு ஈவன் அதிகம் பொருந்தும். இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் அதாவது ஒரு மதத்தை வந்து ஒரு அரசியலாக பயன்படுத்தக்கூடிய இன்னைக்கு உள்ள சூழல், உலகளாவிய சூழல் இன்னைக்கு குருவல் அதனால ரொம்ப ரெலவெண்ட். அதனாலே இது வந்து இந்த டயத்தில் வர்றது வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான படங்கள் எடுக்கல. அதாவது இப்போ ரைட் விங், லெஃப்ட் விங் இப்படிலாம் இவங்க வந்து அடைக்க முடியும். இது வந்து ஒரு உன்னதமான ஒரு கலை அவங்க செஞ்சது. அது ஒரு படம்னு இல்லை, கண்டினியூஸாக நான் அதான் இதில் எழுதியிருக்கேன். எவ்வளோ படங்கள் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் குருவோட எல்லா படங்களையும் நான் வந்து எழுதக்கூட முடியாது. அதனால் என்னுடைய ரீதியில் அதாவது நான் வந்து இதில் போட்டிருக்கிற மாதிரி அதாவது ஒரு மெய்யியல் அப்படின்னு நம்ம போகலை, ஒரு ஃபிலசாபிக்கலாக நம்ம போகலை. அப்போ ஒரு சினி தியாலஜின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு நான் வந்து இதெல்லாம் ஒரு திரை இறையியல் அப்படின்னு நம்ம ஒன்று யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து சினி பொயட்டிக்ஸ் பற்றி பேசுகிறோம். பிரிட்டான்லேருந்து கவிதையிலேருந்து படம் எடுத்துன்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரெஞ்சு கவிஞர்கள் சினிமாவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த மாதிரி கவிதை எழுதுனவங்க இருக்காங்க. சினி பொயட்டிக்ஸு, சினி ஆந்த்ரோபாலஜிஸ்ட், சினி எத்னோகிராஃபர்ஸ் இருக்காங்க, ஜான் மாதிரி. இங்கே நான் வந்து சினி தியாலஜிஸ்ட்னு ஒன்று இருக்காங்க. நான் வந்து இதில் வந்து ஆராய்கிறேன். அதுதான் இதோடைய இடையீடு அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து இந்த காலத்துக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். எப்படி வந்து இதையெல்லாம் நம்ம அணுகிறது. அப்போது இதில் மூணாவது விஷயமா ஒன்று என்ன வைக்கிறேன்னா வந்து ஓசு. அதாவது இப்போ இவங்க ரெண்டு பேரும் இங்கே வெஸ்ட்லேருந்து வரக்கூடியங்கன்னா அவர் ஒரு ஈஸ்டுடைய வாய்ஸ், அவர் ஒரு புத்தருடைய வாய்ஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து எல்லாமே நிலையாமை, எல்லாமே வந்து ஒரு பூ மலருது, அப்புறம் வந்து ஃபால் அது விழுது போகுது, இது நமக்கே தெரியுது. அப்போது அதை எப்படி நீ பார்த்துட்டு இருக்கிறது. அப்போது அதாவது ஒரு அதோடைய ஒரு எஃபிமெராலிட்டி இருக்குது. இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு போயிடும். ஆனால் அதை வந்து ஒரு புத்தர் மாதிரி உன்னால் அணுக முடியுமா, அதை பார்த்துட்டு இருக்க முடியுமா. இது வந்து பேசிவிட்டி கிடையாது, இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் காம்னஸ். அதுவுமே இந்த காலகட்டத்துக்கு நான் ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தோம்னா வந்து பொதுவாக ரொம்ப சுருக்கமாக வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறோம். யாருக்கும் அட்டென்ஷன் ஸ்பேன் இல்லை, புத்தகங்களாக போடுறோம், யாரும் படிக்கிறது இல்லை. இதெல்லாம் ஒரு எல்லா இடத்துக்கும் போனால் இந்த ஆவலாதிகள் இருக்குது. அதாவது அது உண்மையாகவும் இருக்குது. இப்போ நான் டீச்சராகவே சொல்கிறேன். இப்போ 20 வருஷம் முன்னால் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 20 பக்கத்தை ஈஸியாக படிச்சுட்டு வந்து கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி அவங்களால 3 பக்கம் கூட படிக்க முடியாது. ஒரு அண்டர் கிராஜுவேட்டில் வர என்ட்ரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா அவங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. நமக்கே அப்படி இருக்குது. செல்ஃபோன்லேயே இருக்கிறோம், அதுலேயே வாட்ஸ்அப் இருக்குது, அதுலேயே செல்ஃபி, அதுலேயே ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அதுலேயே இமெயில் பண்ணுறீங்க. அப்போ டோட்டலாக அது வந்து உங்கள் டயத்தை வந்து எடுத்துருது. அப்போது இது எல்லாத்துக்கும் எப்படி அட்ரஸ் பண்ணுறது. ஓசுலாம் வந்து அந்த காம்னஸை பற்றி அப்போவே பேசுகிறார் படங்கள் மூலம். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக டோக்கியோ ஸ்டோரி அது வந்து என்னென்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நிறைய அதை பற்றி எழுதியிருக்கேன், இதுலேயும் எழுதியிருக்கேன். அதில் வந்து ஒரு 2 வயசான அப்பா இப்போ டொரண்டோ மாதிரி ஒரு இடத்துக்கு இப்போ வராங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஊரில் இருக்கு. இப்போ உங்களுக்கான சிக்கல் அவங்களுக்கு ஆனால் டோக்கியோவில் இதை விட இன்னும் இடம் சிக்கல். இப்போது அந்த சன் வந்து டாக்டராக தான் இருக்கான், ஆனாலும் ஒரு சின்ன இதில் தான் அப்பார்ட்மெண்ட். அப்போ அப்பா அம்மா வந்து அவன் வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படலாம் கூட, பட் அவனால் முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவனும்
அவனுடைய தங்கச்சியும் சேர்ந்து நம்ம அப்பா அம்மா வந்து சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் வந்து அவங்க ஸ்டே பண்ணாங்க. ஆனால் அந்த ஓது வந்து அந்த விஷுவலாகவே அழகாக காமிப்பார். அவங்களுக்கு வந்து டோக்கியோ வந்து ஒன்றும் பெரிய அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு டோக்கியோ எதனால் அர்த்தம் இருக்குன்னா அவங்க குழந்தைகள் அங்கே இருக்காங்க அப்படிதான். இப்போ அவங்க குழந்தைகள் ஒரு கிராமத்தில் இருந்தால் அவங்க அங்கே தான் போயிருக்கும். பிகாஸ் த சில்ட்ரன் ஆர் தேர். அதர்வைஸ் யூ மே சே திஸ் மேபி த 5th largest city in the world. It doesn't matter, because the children are there. It matters for them. Toronto matters. இல்லையா, அந்த மாதிரி தான் நினைச்சோம். ஸோ அதில் அவர் ஓது வந்து அதை அடிக்கையில் ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு ஒரு மூத்த மருமகள் ஊற்றி அவள் நர்ஸாக இருப்பாள். அவள் வந்து பார்ப்போம். அப்போ அந்த நர்ஸ் வந்து அங்கே இந்த நமக்கு காஸ்ட் மாதிரி அவள் கொஞ்சம் வேற ஒரு இதுலேருந்து வரா. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மனபேதம் இருக்குது. அவன் பையன் வேற இறந்து போயிடுவான். ஆனால் அவள் இவங்க மேலே இயல்பாக ரொம்ப பிரியமாக. அப்போ அவள் வருவா, மீட் பண்ணுவா, அதையும் எடுத்துகிட்டு இருப்பாள். அப்போ இந்த இதில் அந்த அம்மா வந்து இறந்துருக்கும். ஓல்டு வயசான அம்மா நல்லா தான் இருப்பாங்க, வயது காரணமாக கொஞ்சம் பல்கியாக இருப்பாங்க, வயதாக இறந்துடும். இறந்த உடனே ஒரு சீன் எடுப்பார். என்னென்னா இப்போ எங்கள் ஊர்லாம் அப்படின்னா இப்போது இந்த டெட் பாடியில் வந்து ரொம்ப உறவினர்கள் வந்து ஒரு புடவையோ வேஷ்டியோ சாத்துவாங்க இல்லையா இறந்த உடனே. ஸோ இவங்க சன்னு டாக்டர் வந்து க்ளீனாக அதை வந்து சாத்துவா. ஏன்னா அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, எதுவும் நடக்கலாம்னு ஒரு இருக்கும். அந்த மருமகள் வருவா, அவர் நர்ஸாக வந்து ட்ரீட் பண்ணிகிட்டே இருப்பாள். அவள் இருந்தால் கூட அந்த டெத்தை எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த இதில் இது பண்ணி போய் வெளியில் போய் கொண்டு வந்து அந்த ஒரு சின்ன சின்ன க்ஷணங்களில் அந்த மனசு அதோடைய தன்மைகள், அதாவது ஒரு அவரை விட கவிநயமாக யாருமே சொல்லிடவே முடியாது. அதனால தான் வந்து இப்போ வந்து சைட் அண்ட் சவுண்ட் அப்படின்னு வந்து பிரிட்டிஷ் ஃபில்ம் இன்ஸ்டியூட் நடத்துகிற ஒரு பெரிய சினிமா ஜேர்னல் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு 3 ஜேர்னல். அது வந்து கடந்த 50 வருஷமாக முக்கியமான ஜேர்னல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் மாதிரியும் இது கிளாஸ்கோலேருந்து வர ஸ்க்ரீன் மாதிரி. ஸோ அதில் வந்து எவ்ரி 10 இயர்ஸ் வந்து ஒரு 160 இப்போ ரொம்ப பெருகிடுச்சு. 1200 கிரிட்டிக்ஸ் வரைக்கும் அவங்க ஓட்டு போட சொல்லி அந்த டிகேடுடைய பெஸ்ட் படத்தை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ அதில் கடந்த அதாவது 50லேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து டோக்கியோ ஸ்டோரி முதல் 3 இடத்துல சில சமயம் 1ல் இருக்கும், சில சமயம் 2ல் இருக்கும், 3ல் இருக்கும். அதே மாதிரி பிரசானுடைய படங்கள் குருவருடைய 8th 9th 10th அப்படி இருக்கும். பட் அவங்களோட இருந்துகிட்டே இருக்கும் அந்த படங்கள். ஏன்னா டோக்கியோ ஸ்டோரிலாம் அந்த மாதிரியான படம். அது வந்து அவர் ஒரு என்ன சொல்கிறது ஒரு புத்திஸ்ட் எலிமெண்ட்டை கொண்டு வர்றாரு ஒவ்வொரு அவருடைய படங்கள். ஸோ அதனாலே என்னென்னா இந்த படங்கள் பர்டிகுலர்லி இந்த தருணம் நம்ம வாழக்கூடிய இந்த தருணம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னை பொறுத்தவரை என்னென்னா நான் வந்து இப்போ இன்ஸ்டியூட்டில் படிக்கல, என்னுடைய குருநாதர்கள் அதாவது சதீஷ் பாதூர் சாருக்கு வந்து என்னுடைய குருநாதருக்கு இவங்கெல்லாம் குருநாதர்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ பாதூர் வந்து இப்போ லக்கன் சொன்ன மாதிரி நவம்பர் 26ஆம் தேதி அவருடைய 100வது ஆண்டு இந்த லாஸ்ட் 1 வீக் முன்னால். ஸோ இந்த தருணத்தில் இந்த புக்கு வர்றது வந்து என்னுடைய பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். இது வந்து கொண்டு வந்தது. அதனாலேயே வந்து தாய் வீடு திலீப்குமார் அவர்களுக்கும் மற்றும் இதில் வந்து அந்த இந்தியாவில் இருந்து அந்த பொன்னி பதிப்பகம் விவேகானந்த் அவர்கள், அப்புறம் அந்த பிரசாத் லேஅவுட் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் செலுத்திக் கொள்வேன். இங்கேயும் என்னுடைய நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இவர் அகில் என்னுடைய கட்டுரைகள் பிரசுரிச்சிருக்காரு. அவர் வந்து அக்னஸ் பாரதா பற்றி போட்டவங்க வந்து இன்றைக்கி ரொம்ப அதாவது போன வருஷம் அது இன்னொரு தொகுப்பில் வந்தது, ஆளுமைகள் இன்னும் ஆடினு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 பேராக தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அக்னஸ் பாரதா வந்து கட்டுரை வந்து அவ்வளோ இதாக இருந்தது, மூவிங்காக இருந்ததுன்னு. ஸோ அந்த வகையில் ஐம் ஹாப்பி. சினிமா பற்றி சீரியஸாகவே எழுதுகிறோம், ஆனாலும் அது போய் சேருது. பட் தொடர்ந்து ஒரு 10-20 ஆண்டுகளாக நான் எழுதுறதுனால அது ஒரு சின்ன கான்ஸ்டலேஷன் ஆஃப் பீப்புள். அதுக்குன்னு வந்து ஆயிரக்கணக்கில் வாங்குறாங்க அப்படிங்கிறது. ஆனால் படிக்கிறவங்க படிக்கிறாங்க. அப்போ அது எனக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. இப்போ யாரை பற்றி எழுதுகிறோம், ஏன் எழுதுகிறோம், ஏன் இந்த மாதிரியான சினிமா பற்றி எழுதுகிறோம், அப்போ அதில் என்ன இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அதில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதாவது ஒரு இடத்துல வந்து இயக்குநர்களுக்கெல்லாம் இயக்குனர் அப்படின்னு வந்து மணிக்கோள் வந்து சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி வந்து என்ன அதாவது நான் பழகின ஆட்கள், எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான்கள், இப்போ இதுலேயே எழுதிட்டேன். டேவிட் போர்வெல் இப்போ இறந்து போயிட்டார், அமெரிக்காவுடைய பெரிய ஸ்காலர். அவர் வந்து பொலிட்டிக்ஸ் ஆஃப் ஓதுன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஸோ இதில் அவருக்கும் நான் ஒரு அஞ்சலி செலுத்திருக்கேன். போர்வெலுக்கு இருந்தது அவர்கிட்ட நான் நிறைய கற்றுருக்கேன். ஸோ இதெல்லாம் அந்த வகையில் வந்து என்னுடைய எல்லா ஆசான்கள் அவங்களுடைய ஆசான்கள் அப்படி. அதனால தான் வந்து இந்த சபரிநாதன் இது எழுதியிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சபரி வந்து இதில் எழுதியிருக்காரு,
ஒரே நேரம் இது ஆசிரியர் பிரதியாகவும் மாணவ பிரதியாகவும் தெரிகிறது. இவ்விரண்டு குரல்களையும் மாறி மாறி கேட்பது இந்நூல் வாசிப்பில் ஒரு சுவாரஸ்யம். அதாவது திரைப்படங்கள் பற்றிய ஆசிரியர் நெடுங்கால கற்றல் மற்றும் கற்பித்தல் வழி அனுபவத்தின் வாயிலாக ஒளிமிக்க இந்த யாத்திரைகளின் நினைவு இன்றைய பாதைகளிலும் வெளிச்சம் பாய்ச்சுகிறது. ஒரு ஆசிரியர் தனது ஆசிரியர்கள் என்று தான் கருதும் படைப்பாளர்களை பற்றி பேசுகிற நூல் என்பதால் ஒரே நேரம் இது ஆசிரியர், அதுதான் உண்மை. அதாவது அவங்களுக்கு நான் இது பண்ணுறேன், அதே இது நான் ஆசிரியராக இவங்க சொல்லிக் கொடுக்கும் பொழுது என்னுடைய அனுபவங்களும் அது சைமல்டேனியஸாக ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ இதை தான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நான் நிலமோ எழுதிட்டு வந்தேன், பட் ஐ தாட் ஐ வில் டாக் ஸ்பான்டேனியஸ்லி ஃப்ரம் மை ஹார்ட். பிகாஸ் நான் நிறைய பேசிட்டே போகலாம். அதாவது எ மேன் எஸ்கேப்னு ஒரு படம், ரசானுடைய படம். அந்த மேன் எஸ்கேப்பில் அதாவது ஹாலோகாஸ்ட் டயத்தில் பிடிச்சி அவனை ஜெயிலில் வச்சிடறான், அவன் இங்கேருந்து தப்பிக்கிறான். அது அவருடைய எளிதில் புரியக்கூடிய, எல்லாருமே இருக்கும். அது மற்ற படங்கள் கூட கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமை வேணும். மேன் எஸ்கேப் எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு த்ரில்லர் படம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த அவன் எஸ்கேப் ஆகிறதே ஒரு பெரிய ஆர்ட் மாதிரி ஆக்கிடுவார். ஏன்னா அது அவ்வளோ முக்கியம். அவனை ஒரு தவறுதலான ஒரு இடத்துல ஒரு தவறுதலான ஆள், ஒரு மென்மையான மனுஷன் உள்ள உட்காந்துருக்கான். அவரால் தான் அதை செய்யணும். அதாவது அவன் தப்பிச்சோடையில் அந்த டவர்லேருந்து ஒரு ஷாட் எடுத்துருப்பாரு, ஒரு சைக்கிளிங்கில் அப்படியே அவன் காவல் போயிட்டு இருப்பான். அதெல்லாம் மறக்க முடியாது. அதாவது அவருடைய சில பிம்பங்கள், அதாவது என்னென்னா ஒரு பிம்பத்தையுமே ஒரு படிமமாக்கக்கூடிய ஒரு திறன் அவருக்கு, ஒரு இமேஜை மீறி சில விஷயங்கள் அதை ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இது மாணவர்களுக்கு எல்லாமே ரொம்ப முக்கியம். சினிமா சார்ந்து செயல்படணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும், அதே மாதிரி வாழ்க்கை ஒரு இப்போது டெலூஸ் மாதிரியான பெரிய ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு ஃபிலாசபி சினிமா மூலமாக கற்றுக்கலாம் அப்படின்னு. நம்மளுடைய இந்த காலத்துடைய ஆர்ட் ஃபார்ம் சினிமா அப்படிங்கும்போது அது மூலமாக நீ கற்றுக்கலாம். அப்போ அதுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. சினிமா எடுக்கிறவங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்குது. அப்போ அதை நம்ம யார் மூலமாக கற்றுக்கலாம், இதை நான் மாணவர்களுக்கு கடத்தணும் என்று. அப்போ இதை பற்றி நிறைய இடங்களில் பேசியிருக்கேன். அப்போ இந்த 3 பேரையும் சேர்த்து வச்சு இதுதான் முதல் ஒரு புத்தகமாக வந்திருக்கு. வேறு வேறு இடங்களில் எழுதியிருக்கேன் பற்றி, பட் எல்லாம் இந்த 3 பேரையும் சேர்த்து நான் எழுதின இந்த புத்தகம். அதனால இது பல வகையில் ரொம்ப முக்கியமானது. இது பின்னால் ஒரு அருளும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இது கவர் என்ன போடலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அப்போ சடனாக நான் பார்க்கல மோனேவுடைய ஒரு பெரிய பெயிண்டர், அவருடைய இந்த பெயிண்டிங் வந்தது. அப்போ நான் இதை போடலாமா அப்படின்னா காப்பிரைட் என்ன ஆகும் அப்படின்னு. ஏன்னா இப்போது தாய் வீடுனா இங்கே கெனடியன் இது வேறு இருக்குது. அப்போது இதில் நம்ம இந்தியாவாக இருந்தால் யோசிக்க வேணாம், நம்ம போட்டுக்கலாம். இங்கே அப்படி கிடையாது. அப்போ பார்க்கல ஒரு கலைஞர் இறந்து 90வது வருஷத்தில் அது பப்ளிக் டொமைனில் வருது. ஸோ எக்ஸாக்டாக 2 வருஷம் முன்னால் இது பப்ளிக் டொமைனில் வந்துருக்கு இந்த பெயிண்டிங். ஸோ இதை தான் நான் இதில் ஒரு 3 ஃபோட்டோ அதுக்கப்புறம் போகிற மாதிரி அவர் உடஞ்சிருக்கிறது இந்த மூவருக்கு ஏற்ற ஒரு இதுவாக இருக்குது, ஒரு இமேஜாக இருக்குது. அது ரொம்ப விசிபிளாகவும் இருக்கக்கூடாது, இல்லை அதுதான் அழகு. ஸோ இது அது மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே அந்த மாதிரி அமைஞ்சு வந்தது. ஸோ அந்த வகையில் எனக்கு இது ஒரு நிறைவான விஷயம். ஸோ இதை பற்றி நான் இன்னும் நிறைய இப்போ ஓசுடைய ஒரு தன்மைகள் எடுத்துக்கிட்டோம்னா, அவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ நம்ம தமிழில் எப்படி நமக்கு திணை கோட்பாடுகள்லாம் இருக்கிற மாதிரி ஜப்பானிய அழகில், இப்போ ஜப்பானிய அழகில் என்னென்னா வாவி சாவி, அதாவது இம்பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு ஆர்ட்னா எல்லாமே சிமெட்ரியாக இருக்கக்கூடாது. மரங்கள் இப்படி இருக்கணும், ஒன்றில் கலர் முடிஞ்சிருக்கணும். அதை தான் அவங்க ஆர்ட் ஃபார்மாக, அந்த வாபி சாவிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். மோனோனாவரை இதெல்லாம் அவர் சினிமாவில் பண்ணுவார். உதாரணத்துக்கு இப்போ மான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் என்னென்னா பேசிக்கிட்டே இருக்கையில் நடுவில் இருக்கிற சைலன்ஸ் கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னு ஜாப்பனீஸ் மா அப்படிங்கிறது. ஏன்னா அது ஒரு புத்திஸ்ட் மெடிடேஷன்லேருந்து வருது. ஆனால் அது ஒரு அழகில் ஆக்கியிருக்காங்க மாங்கிற ஒரு தத்துவம். அப்போது ஊத்தருடைய படங்களில் எப்படி அவர் காண்பார்னா, ஒன்று அவங்க தட்டாமி பாயில் உட்காரணும்னா கீழே தான் கேமரா வைப்பார். அதுவே ஹாலிவுட் படத்துலேருந்து வித்தியாசமாக இருக்கும். அவருடைய ரோலில் நடக்கவே கீழே தான் வைப்பார். அதாவது அவங்க வீட்டில் உட்காந்துருக்கிறது கீழே வைக்கிறது ஓகே இருக்கும், அது தட்டாமி அந்த இதை தான் வைப்பார். அதே மாதிரி சீன்ஸ்க்கு நடுவில் ஒரு விளக்கு, ஒரு நியான், ஒரு கிளாக்கு, ஒரு ஃப்ளவர் வேஸு, அதாவது அதை இப்போது ஜாவேத் அக்தர் எங்களுக்கு நாவட்ட ஒர்க்லேயே சொல்கிறார், அது பில்லோ ஷாட்ஸ் அப்படிம்பாரு. ஒரு நடுவில் ஒரு பில்லோ கொடுக்குற, ஒரு தலானி கொடுக்குற மாதிரி அப்படின்னு. ஸோ ஓசுவும் அதே மாதிரி கிட்டத்தட்ட அதுக்கு பேர் கொடுக்குறாரு. அந்த நடுவில் அவர் வைக்கக்கூடிய ஷார்ட்ஸு அதெல்லாம் என்னுடைய இதில் இந்த மா என்னும் ஜப்பானிய அழகில் இருந்து
அதனால என்னன்னா ஒரு ஒரு புத்திஸ்ட் ஆஸ்பெக்ட் இருக்குன்னா அது வந்து ஒரு பரிபூர்ணமான புத்திஸ்ட் ஆஸ்பெக்ட். அவங்க அந்த மெடிடேஷன் அந்த சைலன்ஸ்லேருந்து அழகியலாக என்ன உருவாச்சு, இம்பர்ஃபெக்ஷன் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும்னு புத்திசத்துலேருந்து வந்ததை எப்படி அவங்க வந்து அழகியலாக கொண்டு சினிமாவில் இவர் கொண்டு வர. ஸோ பெரிய ஆசிரியர், பெரிய ஆசம், ஒரு புனுவல், பெரிய கலக்காரன். அதாவது புனுவலுடைய சினிமா பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். அதாவது அவர் வந்து டிஸ்க்ரீட் சார்ம் ஆஃப் த புர்ஜுவாசின்னு இருக்கும். அதில் எப்படின்னா ஒரு கேரக்டர் வந்து அவனுடைய கதை ஓடிக்கிட்டே இருக்கும், திடீர்னு அவன் கனவுலேருந்து எழுந்திருக்கும், இன்னொரு கதை போகும், அதே இன்னொரு கேரக்டர் வந்து அவனுடைய கனவுல. அதாவது கனவுக்குள்ள அப்படியே அந்த ஸ்டோரி இருக்கும். அப்போ புனுவல் அதை பற்றி சொல்கிறாரு, நான் வந்து ஒரு புர்ஜுவாசியை கிரிட்டிக் பண்ணி ஒன்று வைக்கணும்னு நினச்சேன், பட் எனக்கு கனவுகள் முக்கியம், எனக்கு மார்க்ஸை விட ஃப்ராய்டு முக்கியம், ஆழ்மனம் ரொம்ப முக்கியம். அப்போ என் கனவுல வந்து நானும் கரியரும் எழுதிட்டே இருந்தேன். ஆனால் அன்னைக்கு அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டே இருக்கையில் கனவுல வந்து மதர் மீறி வந்தார், அதாவது பிறந்து குழந்தாய் அப்படின்னா அது வந்து அவர் கதைக்கு தேவையோ இல்லையோ அடுத்த நாள் அதை தான் அவர் வந்து பிக்சரைஸ் பண்ணுறாரு. இவ்வளோ பெரிய பெரிய நடிகர் நடிக்கிறது இந்த மாதிரி தான் படத்தை எடுத்துட்டு இருக்காரு அவர் வந்து. அதாவது ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கும். அதாவது ஆனால் படத்துலையும் அவர் சொல்கிறது உண்மையாக இருக்கும். இது வந்து நமக்காக அவர் சொல்லலை, ஏன்னா கரியரும் அவர் சொல்கிறாரு. அதுதான் அவருக்கு அவங்க 2 பேரை பற்றியும் ஒரு ஆக்கினார். 7 படங்கள் ஒர்க் பண்ணாங்க. அந்த 7 படங்கள் மீன்ஸ் 50க்கு மேலே பண்ணார். ஆனால் கரியை கூட ஒர்க் பண்ண படங்கள் ஜான் கிளாட் கரியை கூட. ஏன்னா கரியை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பீட்டர் புக்ஸ் கூட மகாபாரதத்தை வந்து அடாப்ட் பண்ணவர் அவர் தான், கரியை தான். அப்போ நான் பெங்களூரில் அவரை மீட் பண்ணையில் அவர் சொன்னார், அதாவது மகாபாரதத்தில் வந்து வியாசன் எழுதுகிறான் முதல்ல, இதில் வந்து என்ன இருக்கோ நான் எழுதின விஷயத்தில் அது உனக்கு வேறு சில இடங்களிலும் கிடைக்கலாம், ஆனால் இதில் என்ன இல்லையோ அது எங்கேயும் கிடைக்காது. அப்போ நான் நினைச்சேன் இவ்வளவு பெரிய மமதையா அப்படின்னு. பட் படித்த உடனே நான் நினைச்சேன் இல்லை அவன் சொன்னது கரெக்டு அப்படின்னு. அந்த மாதிரி வந்து அவர் மகாபாரதத்தை படித்து பீட்டர் புரூக்ஸ் வந்து மகாபாரதத்தை வந்து போட்டார், ஃப்ரீயாக போட்டார். நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. பீஷ்மரை ஒரு பிளாக் மேனாக காஸ்ட் பண்ணி ரொம்ப ஒரு ரெவல்யூஷனரி, ரொம்ப பிரமாதமான ஒரு புரூக்ஸுடைய ஒரு இது. ஸோ அந்த வழியில் வந்த கரியை வந்து புனுவல் என்கிற ஒரு ஆசான்ட்டை தான் முதல்ல கற்றுது சினிமா பற்றி. அவர் ஸ்க்ரீன் பிளேனாக எழுதுறது என்ன, ஸோ அந்த அனுபவங்கள் எழுதியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் இப்பொழுது வந்து காலம் கருதி இதை நிறுத்திக்கிறேன். இங்கே உங்களுக்கு ஏதாவது வெண்டர்ஸ் இன்னொரு தருணத்தில் பேசலாம். ஏன்னா வெண்டர்ஸுடைய என்னென்னா அது தனியாக ஒரு புஸ்தகமாக வருது. டிஸ்கவரியில் வந்து என்னுடைய வெண்டர்ஸ், ஹெர்சாக், அப்புறம் கோயில் பிரதர்ஸ், இந்த 3 பேரையும் கொண்டு வராங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னென்னா அதாவது அதுக்கு டைட்டிலே என்ன வச்சுருக்காங்கன்னா மீறலில் திளைத்த கலைஞர்கள். அதாவது அவங்க மீறல், அவங்களுக்கு வந்து ஒன்று இருக்க ஒரு விஷயத்தை மீறணும். இப்போ வெண்டர்ஸ் எப்படி மீறுறாரு அப்படின்னா அவர் வந்து ரோடிலேயே வந்து ஃபுல்லாக ஒரு கதையை வந்து நடத்தி கொண்டு போயிடுவார். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் செப்பரேட்டடாக இருக்காங்க. அமெரிக்காவில் வந்து புருஷன் இருக்கான். அந்த பொண்ணு அப்பாவோட சேர்ந்து அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணுறது தான் படம். ஆனால் அம்மா மீட் பண்ணுறது படம் கிடையாது, அந்த ரோட்லேயே படம் முடிஞ்சு போயிடும், ரோட் மூவி. ஸோ என்னென்னா அவருக்கு அந்த ஒரு மீறல் இருக்குது. அதாவது நம்ம வந்து ஒரு திரைக்கதைக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் நினைக்கிறோம், அதை டிஃபைன் பண்ணுறது தானே வந்து. இப்போ ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து அவங்க எப்போவுமே என்னென்னா இப்போது ஹெர்சாக்ல எடுத்தாலும் அதே மாதிரி. ஹெர்சாக் வந்து இப்போ வந்து லேண்ட் ஆஃப் டார்க்னஸ் எடுத்தார், குவைட்டில் எல்லாம் பற்றி எரியும். பட் அவர் வந்து அதை ஒரு ஆப்ரேட்டிக்காக ஒரு ஏரியல் கேமரா வச்சு அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெயிண்டிங் மாடல். இந்த எண்ணெய் கிணறுகள்லாம் ஈராக் இதில் வர்றது. ஸோ 3 பேருக்கும் அந்த விஷயங்கள். அதாவது இப்போது நீங்கள் சொன்னது அது வந்து நான் ஃபுல்லாக ஒத்துக்கிறேன். அதாவது என்னென்னா இப்போது வெண்டர்ஸ் தான் வந்து ரோட் மூவி அதுக்கு முன்னையும் வந்திருக்கு. ஆனால் வந்து அதனுடைய ஒரு ஆசானாக வரலாம். ஏன்னா அவர் வந்து கிங்ஸ் ஆஃப் தி ரோட், அலிஸ் இன் த சிட்டி, பாரிஸ் டெக்சாஸ், அப்புறம் லெபனான் ஸ்டோரி, எல்லாம் வந்து ஃபுல்லாக ரோடில் நடக்குது, ரோட்லேயே தான் நடக்கும். எல்லாம் வந்து ரோட் மூவிங்கிற ஒரு வகமைக்கு அவர் வந்து ஒரு கர்த்தா. அதுதான் வந்து அப்போ வெண்டர்ஸ்க்கே என்ன பண்ணுறாருன்னா வந்து அவர் ஓசுடைய பெரிய ரசிகர். அப்போ அவர் ஒரு டாக்குமெண்ட்ரி டோக்கியோ கா அப்படின்னு. ஏன்னா இவர் ஓசு இறந்த அப்புறம் 50 வருஷம் கழிச்சு ஓசு தேடி போகிறார் ஜப்பான். அப்போ பார்க்குறாரு அங்கே வந்து எல்லாம் யூனியன்ஸ் விளையாடுறான், கசினோ இருக்குது. அப்போ எங்கடா ஓசு, நான் பார்த்த ஓசு எங்கே, அந்த பாயில் உட்காந்து மெடிடேட் பண்ண எங்கே அப்படின்னு அவருக்கு ரொம்ப இதாகிடுது. ஒன்று அந்த டோக்கியோக்கா பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இருண்ட இதில் முடிப்பார்.
என்னுடைய ஓசுவை காணுமே. ஓகே, நான் பார்த்தேன் இப்படி கார் இருக்குது, விமானங்கள் இருக்குது, எல்லாம் வந்து நைட் ஃபுல்லாக விளையாடலாம் வீடியோ கேம்ஸில், அது இது பண்ணிட்டு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி போகிறார் டோக்கியோ. போயிட்டு அவர் அங்கே வந்து ஓசுவை கண்டுபிடிக்கும். பெர்ஃபெக்ட் டேஸ்னு ஒரு படம் எடுத்தார். நீங்கள் பார்த்தீங்களா? வெண்டஸ்பதி அப்படின்னா அந்த கட்டுரையும் அந்த புக்கில் நான் இது வெண்டஸ் பற்றி இல்லை, அதில் வருது. இதில் என்னுடைய அந்த வெண்டஸ் புத்தகத்தை போடுறீங்க என்ன இது அந்த வகையில் நீங்கள் வெண்டஸ் பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் ஓசுடைய ஒரு சிஷ்யன், அதாவது ஏகலவியன் மாதிரி. ஆனால் அந்த மாதிரி ஓசுக்கும் சரி பிரசானுக்கும் சரி, இப்போ பிரசானுக்கு வந்து மணிக்கோல் ராஜஸ்தானில் பிறந்தவர். பிரசான் அதாவது ரித்விக் கட்டக்கூடிய ஸ்டூடெண்ட் அப்படின்னா கட்டத்துக்கும் 100வது தான். அவர் மெலோட்ராமாலாம் செய்யவே மாட்டார். அதான் ஒரு இடத்துல சொல்லுவார், பிரசான் வந்து என்னை வந்து ரியலிசத்தில் இன்னும், அதாவது சத்தியஜத்தில் இன்னும் மெலோட்ராமா கட்டக்கிலேருந்து பியூர் பண்ணிட்டாரு அப்படின்னு. அவ்வளவு பிரசானுடைய ஒரு பாதிப்பை நீங்கள் பார்க்கணும். ஆனால் பிரசானுடைய இதில் என்னன்னா, அவர் வந்து ஒரு வடிகட்டி இப்போ ஒரு ஷாட்டை கூட நீங்கள் எடுக்க முடியும். இப்போ அவர் படங்களில் என்ன ரொம்ப பியூட்டிஃபுல்னா, அதாவது ஒரு எக்ஸஸாக என்ன தோணுதோ அதை எடுத்துருவாங்க. எல்லா படங்களும் ஒரு மினிமலான ஒரு இப்போ ஒரு அசோகமித்திரனுடைய எழுத்து ஸ்டைல் அல்லது பூமை சாருடைய எழுத்து ஸ்டைல் நம்ம அதை பார்க்கலாம். வடிகட்டி அந்த ஆர்டினேட்டான விஷயம் எதுவுமே இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கலைஞனுக்குள்ள குவாலிட்டி. சாதாரணமான ஆசான், பேராசான்களுக்குலாம் அதெல்லாம் வந்து வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போகலாம். அதாவது இப்போ பிரசானை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்கிற நிறைய ஹாலிவுட் டைரக்டர்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில் இன்வைட் பண்ணியிருக்கேன், அல்லது அவங்க ஜூமில் இன்வைட் பண்ணியிருக்காங்க. பிரசானை மென்ஷன் பண்ணாத எந்த டைரக்டருமே நான் பார்த்தேன். எல்லாருமே சொல்லுவாங்க, ஸ்பைக்லிருந்து எல்லாமே, அதாவது ஏதோ ஒரு வகையில் இன்னும் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க எல்லாருமே இருக்குது. ஸ்கார்செஸிலாம் கேட்கவே வேண்டாம், அதெல்லாம் பெரிய ஒரு சினி ஃபீலிங், சினிமாவுடைய ஃபேனாக இருந்து ஃபிலிம். ஆனால் அவரும் வந்து நியூயார்க்கில் டிஷ் ஃபிலிம் ஸ்கூலுக்கு போகிறார். ஃபிலிம் ஸ்கூலில் பயின்றவங்களுக்கும் வந்து பிரசான், ஏன்னா என்னை மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஆசான் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னுடைய இது என்னென்னா, இப்போ நான் எப்படி வந்து ஒரு திருநெல்வேலியிலேருந்து ஒரு சின்ன கிராமத்திலேருந்து சில கட்டுரைகள் படித்து நான் இன்னைக்கு வந்து இங்கே இருந்தேன் அப்படிங்கிறது வந்து அதுக்கு 2ஆம் பட்சம் தான். ஆனால் அன்றைக்கி அதெல்லாம் படித்தேன். யாரோ ஒருத்தங்க எழுதிட்டு இருந்தாங்க, யூனோ ஒரு சுந்தரராமன் சாருடைய ஏழி காலச்சூழலையோ அல்லது அதுக்கு முந்தைய வெங்கட் சாமிநாதன் சாரோ அல்லது யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு சினிமா பற்றி லைட்டாக டச் பண்ணி எதாவது கட்டுரை வரப்போ நான் நினைக்கிறேன், ஓ சினிமா பற்றி இப்படிலாம் கூட எழுதலாமா. ஸோ அந்த ஒரு ஆசையும் எனக்கு இருக்குது. இது யாரோ ஒரு காலத்தில் யாரோ ஒருத்தருக்கு போய் சேரும், அவனுடைய ஒரு உலக அதை மாற்றும், என்னுடைய வாழ்க்கையை மாற்றம் மாதிரி சினிமா. ஸோ அதுதான் இதோடைய பெரிய உந்துதல். இப்போ இதை எதுக்கு வந்து நீ வந்து இவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயத்த கஷ்டமான தமிழில் எழுதுகிற, தமிழில் தான் எழுதணும், அங்கே தான் போய் சேரும். ஏன்னா ஆங்கிலத்தில் படிக்க ஆயிரக்கணக்கான ஒரு பிரஸ்வானியன் ஸ்காலர்ஸ்னு இருக்காங்க, 100க்கும் மேற்பட்டவங்க அமெரிக்காவிலே இருக்காங்க. ஸோ இதில் எழுதுறது, தமிழில் எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. சரி, நான் இதோடு இங்கே முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா நீங்கள்லாம் இன்னும் பல ப்ரோக்ராம் போகணும்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி, என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி ஆசிரியர். செல்போனில் படம் எடுப்பது எப்படி என்று ஒரு புத்தகம் ஒன்று அடுத்த புத்தக கண்காட்சிக்கு வருகின்றது. அதற்கு முன்னுரை பேராசிரியர் தான் எழுதியிருக்கிறார். எனவே சிறிது இடைவெளிக்கு பின் இன்றைய காலத்தில் தமிழ் சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு உரையாடல் இடம்பெறும் என்பது விருப்பமானவர்கள் என்று கலந்து கொண்டார். நன்றி.